இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான எள்ளு உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. செய்ய தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கோம். வெல்லம், உடைச்ச கடலை, கருப்பு எள்ளு, வேர்க்கடலை, வெள்ளை எள்ளு, ஒரு வாசனைக்கு 3 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். பேனில் நம்ம வேர்க்கடலையை கொட்டி இப்போ அதை நம்ம ப்ரௌன் கலரில் வறுத்து எடுக்கலாம். பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இப்போ அதை ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ரொம்ப வறுத்துடாதீங்க. இப்போது உடைச்ச கடலையே இப்போ நம்ம இதை லைட்டாக வறுத்துடலாம். லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. கலர் லைட்டாக மாறணும். நெக்ஸ்ட்டு கருப்பு எள்ளு எடுத்து வச்சுருக்கோம். அதையுமே லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப வறுக்காதீங்க, ஸ்லோவாக அடுப்பை வச்சுட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுங்க. அதை இப்போ இது வறுத்தாச்சு. இதையுமே நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வெள்ளை எள்ளு எடுத்து வச்சுருக்கோம். அதையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் அதை வறுக்கும் போதே உங்களுக்கு பொரியிற மாதிரியே சவுண்ட் கேட்கும். ஸோ அப்போ அந்த டைமில் நீங்கள் எடுத்துருங்க. ஏன்னா ரொம்ப மாறிச்சுன்னா உங்களுக்கு கருப்பாகிடும். பாருங்கள், இந்த கலரில் நீங்கள் அதை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா வெடிக்குது. இப்போ அதை நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டி 3த்தையுமே நல்லா ஆற வச்சிடலாம். இந்த சூடான பேனில் நம்ம 3 ஏலக்காயை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதையுமே எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், நம்ம கிரவுண்ட்நட்டை நல்லா தோல் உரித்து எடுத்துட்டோம். இப்போ இதை மிக்சியில் கொட்டி 1-2 அரைச்சி எடுத்துக்கோங்க. நைஸாக அரைச்சிடாதீங்க, இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு, பொட்டுக்கடலை இது 3த்தையும் சேர்த்து ஏலக்காயோடு சேர்த்து கொஞ்சம் அரைச்சிடலாம். ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. எல்லாமே ஓரளவுக்கு அரைஞ்சிடுச்சு. இப்போ கடைசியாக நம்ம இதில் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையுமே நம்ம அரைச்சிட்டோம். இப்போ இதை ஒரு பிளேட்டில் கொட்டி இதில் கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்து நல்லா பெசரி விட்டுக்கோங்க. கட்டி கட்டியாக இருக்கிறது எல்லாத்தையுமே உடச்சி விடுங்க. பாருங்கள், நல்ல கரெக்டான பதத்தில் நம்ம இதை அரைச்சி எடுத்துட்டோம். இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. கொஞ்சம் நரன்னு இருந்தால் தான் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பிடிக்கிறதுக்கு. ரொம்ப லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவு மட்டும் நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் வெல்லம் சேர்த்துருக்கனால கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா தான் அந்த ஸ்வீட்னஸ் உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். இப்போது கொஞ்சமாக நெய் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி இதில் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்து வைக்கலாம். நல்லா எல்லா சைடுமே நல்லா கீயை ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கட்டிப்படாமல் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம கரெக்டான பதத்தில் எல்லாத்தையுமே இது பண்ணிட்டோம். இந்த மாதிரி எந்த சைஸு எந்த ஷேப் வேணாலும் நம்ம இதில் எடுத்து வச்சுக்கலாம். ஜென்ரலாக எள்ளு உருண்டைனா நம்ம ரவுண்டாக தான் எடுப்போம். ஸோ அதே மாதிரி நம்ம இதை பண்ணியிருக்கோம். பாருங்கள், அது உடையாமல் நல்லா டைட்டாக பிடிச்சு வச்சுருங்க. பாருங்கள், நல்லா இதை எல்லாத்தையுமே அழகாக பிடிச்சு வச்சுருங்க. குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். அது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு இது வெயிட் கெயினும் கொடுக்கும். ஸோ நீங்கள் எல்லாருமே இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நான் கொஞ்சம் தான் செஞ்சுருந்தேன். பட் ஆனால் எனக்கு எத்தனை பால்ஸ் வந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதே மாதிரி
நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. டாட்டா. பாய்.